காமெடி. இந்த வருஷத்துக்கு நம்பர் 1 காமெடி அது. வேடிக்கையா இருக்கு, சிரிப்பா இருக்குது. அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா பயம் வந்துருச்சு. தோக்க போறோம்னு பயம் வந்துருச்சு. என்னுடைய சன்னதிக்கு வந்து நீ பூஜை செய்ய வேண்டும் தாயே. அதனால கண்ணை கட்டி ஒரே ஒரு அதிமுக காரர் கூட கனவுல கூட போட மாட்டாங்க. நீ நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவாய், இது நிச்சயமாக நடைபெறும் தாயே. ஒரே ஒரு அதிமுக காரர் கூட கட்சியில் மட்டும் இல்ல, பொதுமக்களும் சரி, நீ இவனிடம் வந்து உனக்கு சலனத்தை அடைய வேண்டும் தாயே. போட்டு போட மாட்டாங்க. உன் கனி கட்டி பெற்றது தாயே. அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ ஏற்றுக்கின்ற இந்த தாய் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி தருவான். துரோகம் பண்ணிருக்கு. உன்னுடைய வெற்றி நிச்சயமாக ஒழிக்கணும். உன்னுடைய மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பொது வாக்காளர்கள் பொதுமக்களும் மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க. ஒழிக்கணும். எல்லாமே நம்பர் 1 எதிரி அவங்களுக்கு. யாராவது எதிரிக்கு ஓட்டு போடுவாங்களா? ஒட்டுமொத்தமா இந்த களத்தில் அனைத்து கட்சிகளும் இன்னைக்கு பேசுறேன். எனக்கு வேடிக்கையா இருக்கு, சிரிப்பா இருக்குது. அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா பயம் வந்துருச்சு. தோக்க போறோம்னு பயம் வந்துருச்சு. அதனால அனைத்து கட்சிகளும் எங்க மக்கள் கண்டுகிற மாதிரி தெரியல. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசி திசை திருப்புகின்ற ஒரு வேடிக்கை, அதாவது நகைச்சுவையா நான் பாக்குறது. எங்களுக்கு வாக்களித்து பாமக ஒழிக்கணும்னு எல்லாமே விக்கிரவாண்டியில முடிவு செய்து விட்டார்கள். அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா பாமக ஒழிக்கணும்னு.